தனுசு ராசி 3, 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 ஆகிய பாதங்கள் உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசியில இந்த மாதம் பிறக்கையிலே 1, 2 ஆகிய நாட்கள்ல சந்திரன் 12ஆம் இடத்துல பிறக்குது. 7 குருவும் ராசியிலே செவ்வாய் புதனும் ராசி அதிபதியை ராசியை பார்க்கறது மிக சிறந்த மாசமாகவும் அமைகிறதுல எந்த மாற்றமும் இல்லை. 2ல இருக்கிற சுக்கிரன் சூரியன் பண வருமானத்தை கொடுக்கும். 3ல ராகு, 4ல சனி, 10, 9ல கேது இருக்கு. 2ல இருக்க சுக்கிரன் சூரியன் மூலமா பண வருமானத்தை இந்த மாதத்துல நல்லாவே இருக்குங்க, எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதம் தொடக்கத்துல இருந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கணவன் இருந்த சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி செவ்வாய் வந்து அதாவது மகரத்துக்கு போறனால இந்த மாதம் 3ஆம் தேதியில இருந்து கணவனோட இருந்த ஒற்றுமைகள் கூடும், கணவனுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ராசி அதிபதி 7 இருக்கிறதுனால கணவன் மீது ரொம்ப அக்கறையோட செயல்படுற நிலைமையெல்லாம் ஏற்படுங்க. ஏன்னா புதனும் மாறுறாரு, பரிவர்த்தனை யோகத்துல இருந்த புதனும் வந்து 2ஆம் இடைய மகரத்துக்கு போறனால இந்த கணவனோட மிக ஒற்றுமையாக இருக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு மிக சிறந்த மாதமா இந்த மாதம் அமையும். திருமணத்துக்கு வரம் தேடுறவங்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கணும். தை 3ஆம் தேதியிலிருந்து வரத்துக்கான அமைப்பு கண்ணாப்னான்னு வருங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு வரும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரும், கன்ஃபார்மா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருங்க. தை மாதம் கல்யாணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு, காதல் இருக்கவங்களுக்கு காதல் கைகூடும். 5க்குரிய செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல உச்சமாக போறதுனால காதல் வந்து நிச்சயமாக கைகூடுறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக பொருந்தா காதல்லாம் சொல்ல முடியாது, சரியான காதலா இருக்கவங்களுக்கு கைகூடும். சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. 9ல இருக்க கேது வந்து தந்தையோட மன உளைச்சலையும் தந்தையோட பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் பூர்வீகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரி வரும். பூர்வீகத்துல இருந்த வெளியூர்ல இருக்கவங்க பூர்வீகத்துக்கு போயிட்டு வர மாதிரி வரும். பூர்வீகத்துல இருக்கவங்க பூர்வீகத்திலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்தேகங்கள் வந்து சரியாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தை மாதம் 3ல இருக்க ராகு மூலமா கீர்த்தி, வெற்றி, புகழ் ஸ்தானங்கள் எல்லாமே கூடுங்க. 7ஆம் இடத்துக்கு குரு 3ஆம் இடத்தை பாக்குறதுனால மிக சிறந்த மாதமா இருக்கும். நல்ல செயல்பாட்டு மூலமா மிகப்பெரிய வெற்றியும், ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. தனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கிறதுக்கான தானே செஞ்சுக்கிறதுக்கான அத்தனை அனுகிரகமும் இந்த மாசம் அமையுங்க. 4ல இருக்க சனி தாய்க்கு உபாதைகளையும் கொடுக்குங்க. தாய்க்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். தாயோட சில சண்டைகள் வரும். தாய்கிட்ட கொஞ்சம் பிரிஞ்சிருக்க மாதிரி வரும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய் சம்பந்தப்பட்ட சொந்தங்கள்ல, அதாவது சித்தி பெரியம்மா, அத்தை மாமா, இது மாதிரி விஷயங்கள்ல தாய் சம்பந்தப்பட்டவங்கல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்குங்க.